Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन gravitational potential energy near the surface of the earth. Gravitational potential energy க்கு definition பார்த்திருப்போம் லாஸ்ட் கிளாஸ்ல. சோ அதுக்கு என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம்? U. சோ யாரோட gravitational potential energy கண்டுபிடிக்கணும் அப்படினா gravitational potential energy of the object, smaller object. அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? Near the surface of the earth. Earth surface க்கு அருகாமையில. Earth surface க்கு மேல கிடையாது, on the surface கிடையாது, அதுக்கு அருகாமையில. சரி, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். சோ இது வந்து எர்த் இல்லையா? இப்படி எடுத்துக்கலாமா? சோ இது வந்து எர்த். இது வந்து பாத்தீங்கன்னா எர்த்தோட ரேடியஸ் RE அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட், இந்த இடம் இதுதான் H. ஆனா ஸ்டார்டிங்ல இந்த ஆப்ஜெக்ட் எங்க இருந்திருக்கும்? சர்ஃபேஸ்ல இருந்திருக்கும், இந்த இடத்துல இருந்திருக்கும். அப்ப இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால மேல இருந்து கீழ ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னா எக்ஸ்டர்னலா நம்ம எந்த வர்க்குமே அங்க பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் அது கீழ கொண்டு வருது. அப்ப நோ நீட் டு அப்ளை எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்ப அங்க நடந்த வர்க் 0. ஆனா எப்ப வர்க் நடக்கும்? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு எகைன்ஸ்டா இந்த டைரக்ஷன்ல கொடுக்கிறேன். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில சர்ஃபேஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட ஒரு பர்టిక్యులர் ஹைட், இந்த ஹைட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணியாகணும்? ஒரு வர்க் பண்ணியாகணும் இல்லையா? ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு எகைன்ஸ்டா. இப்ப இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் இப்ப இந்த இடத்துல இருக்கியா? கரெக்டா? அப்படி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அங்க வர்க் நடக்குது. என்ன வர்க் நடக்குது? ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு பர்టిక్యులர் ஹைட் மூவ் ஆகுது. அப்ப நான் செஞ்ச வர்க் எதா மாறுது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ல எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. அதான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏற்கனவே படிச்சிருப்போம் ஃபார்முலா U is equal to mgh. ஹைட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஹைட் 0னா ஆன் தி சர்ஃபேஸ், அப்ப கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. சரியா? சோ இத வந்து நம்ம இங்க ப்ரூவ் பண்ண போறோம். சோ அப்ப நியர் தி சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா தெரியும் ஹைட் ரேடியஸை விட கம்மியா இருக்குது. கண்டிஷன் அதுதான் மெயினா. h is very very less than RE. ஓகேவா? சோ அப்ப டெஃபினிஷன் கொடுக்கலாம். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன? கரெக்ட்டா? என்ன டெஃபினிஷன் கொடுக்கலாம்? Gravitational potential energy of the object is defined as the amount of work done. வேலை நடக்குது இல்லையா? work நடக்குது யாரால? By the external force. யார் மேல? In the moving object at constant velocity. கரெக்ட்டா? From initial position to final position. இந்த external forceனால இங்க நடக்கக்கூடிய work தான் அந்த ஆப்ஜெக்ட்ட initial positionல இருந்து final position கொண்டு போகுது இல்லையா? At constant velocity. அப்ப இந்த ஆப்ஜெக்ட்ல என்ன ஆகுது? நம்ம செஞ்ச வர்க் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. இல்ல இப்ப எக்சர்சைஸ் பண்றோம், டம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, இல்ல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வர்க் எனர்ஜியா நம்ம பாடியில என்ன ஆகுது? ஸ்டோர் ஆகுது. சோ அதான் எனர்ஜி. U is equal to mgh. சோ இதே கான்செப்ட் இங்க கொண்டு வரோம். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி where near the surface, on the surface கிடையாது, near the surface யாருக்கு? of an object. இந்த ஆப்ஜெக்ட். சோ அப்ப ஃபர்ஸ்ட் இதே மாதிரி டயகிராம். சோ இது எர்த் எடுத்துக்கலாம் இல்லையா? சோ இதோட மிட் பாயிண்ட் O. மாஸ் ஆஃப் தி எர்த் என்னது? me. ஸ்மால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதோட ரேடியஸ் RE அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்ட்டா? சரி. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கணும்? நியர் தி சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்க்கு அருகாமையில. அப்ப அருகாமையினா நான் இந்த இடத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். So mass of the object smaller object. ஆப்பிள் எடுத்துக்கலாம், இல்ல வேற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம். நம்ம டிரா பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம், இல்ல கீழ இருந்து மேல எடுத்து போகக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம். ஓகே? எஸ். சோ இது எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னா ஸ்மால் h. இந்த சர்ஃபேஸ்ல இருந்து மேல எடுத்து போயிருக்கோம். கரெக்ட்டா? ஓகேமா. The next, what about the total distance between the center of the earth to the position of the smaller object? அப்ப இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஸ்மால் r அப்படின்னு எடுத்துட்டேன். ஸ்மால் rங்கிறது RE plus h. RE plus h. கண்டிஷன் பாருங்க, நியர் தி சர்ஃபேஸ் அப்படினா ஹைட் எர்த்தோட ரேடியஸை விட கம்மியா இருக்கணும். அப்ப இங்க எழுதிக்கலாம் இல்லையா? h is very very less than RE.
ஓகே சோ நமக்கு தெரியும் நார்மலா வந்து லாஸ்ட் கிளாஸ்ல தான் பார்த்தோம் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா இல்லையா சோ இங்க எழுதிக்கலாம் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்னது U is equal to minus G m1 m2 divided by R square sorry R சரியா இதுல m1 m2ங்கிறது வந்து ரெண்டு மாஸ் பாடிஸ் ஒன்னு எர்த் இன்னொன்னு ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் அப்ப அந்த நோட்டேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணனும் ஒன்னு கேபிட்டல் ME இன்னொன்னு ஸ்மால் m divided by R ங்கிறது டிஸ்டன்ஸ் between these two என்னது R க்கு என்ன போட்டுக்கணும் RE plus H அப்ப இது மாத்திட்டு RE plus H கரெக்ட்டா சோ இதான ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கலாம் சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ற அது நமக்கே தெரியும் இங்க எழுதி இருக்கோம் கண்டிஷன் இல்லையா if H is very less than RE இத எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் U is equal to minus G capital ME small m divided by இதுல வந்து எதை காமனா எடுக்கலாம் RE ய காமனா வெளிய எடுத்துட்டேனா 1 பிளஸ் இங்க 1 தான் இருக்கும் பிளஸ் இங்க RE இல்ல எது இல்லையோ அதால என்ன பண்ணனும் டிவைட் பண்ணனும் உங்களுக்கு தெரியும் இப்ப H இருக்கு இதுல RE இல்ல அப்ப என்ன பண்ணிருக்கணும் மேலேயும் கீழேயும் RE யால மல்டிப்ளை பண்ணிருக்கணும் இப்போ இதுல RE இருக்கா காமனா வெளிய எடுத்தாச்சு அப்ப டினாமினேட்டர்ல RE மட்டும் தான் இருக்கும் கரெக்ட்டா புரியுதா சோ என்ன சொன்னேன் இங்க H ல வந்து RE கிடையாது அப்ப அதுல RE யால மல்டிப்ளை பண்ணி RE யால டிவைட் பண்ணுங்க இப்ப இதுல ஒரு RE ய வெளிய எடுத்துட்டோம் இப்போ என்ன இருக்கும் H by RE so H divided by RE see the next step இங்க எழுதிக்கலாம் இல்ல ஸ்பேஸ் இருக்கு is equal to minus G ME m divided by RE இந்த 1 plus H by RE மேல கொண்டு போயிரலாம் ஏன்னா இங்க பவர் வந்து 1 மேல வரும்போது 1 plus H by RE whole power minus 1 இது U is equal to then using binomial theorem so நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க நான் உங்களுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ எக்ஸாம்பிள் சோ இந்த மாதிரி இருந்துச்சு வெச்சுங்களா 1 plus x power n the 1 power n or 1 power 1 1 power 2 1 power 3 1 power n ஆ இருந்தாலும் சேம் வேல்யூ 1 ஏனா 1 க்கு பவர்ல 1ங்கற நம்பருக்கு பவர்ல எந்த வேல்யூ இருந்தாலும் வேல்யூ என்னது மொத்த வேல்யூ 1 தான் so there is no use to add here so இத அப்ப புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்றேன் அப்ப இந்த n இங்க சேர்த்துங்க அப்ப 1 plus nx சிம்பிளா அது அப்ப 1 plus x power n ஃபார்மட்ல இருந்தா 1 plus nx அதே மாதிரி 1 plus x power minus n ஆ இருந்துச்சுன்னா இது இங்க சேர்க்கும்போது 1 minus nx சரியா சோ இந்த மாதிரி மாத்திக்கோ சோ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு 1 plus x power minus n அப்ப எப்படி மாத்திக்கலாம்னா u is equal to minus g me m divided by இங்க என்ன இருக்கு r e 1 plus h by r இது எப்படி இருக்கு இந்த ஃபார்மட் 1 plus x power minus n இந்த மைனஸ் அப்படியே இந்த இடத்துல வரும் அதே மாதிரி தான் இந்த -1 அப்படியே இந்த இடத்துல வந்துச்சுன்னா 1 minus h by r e அப்படினு எழுதிடலாம் கரெக்ட்டா அப்ப u is equal to minus g me m divided by r e into 1 minus h by r e இத வேணா வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரியா சோ இல்லனா அப்படியே வெச்சுக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் 2 suppose see if the mass m of the object இல்லையா or if the mass m short எழுதிக்கலாம் where on the surface of the earth எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்துச்சுன்னா we know the formula gravitational force Fg is equal to G m1 m2 divided by r square இதென்ன பொதுவான ஃபார்முலா இங்க மைனஸ் வரும் நெகட்டிவ் சைன் எதை குறிக்கும் gravitational forceங்கிறது ஒரு attractive forceங்கிறத குறிக்கும் அதே மாதிரி mass of the object m1 m2ங்கிறது ஒன்னு எர்த் இன்னொன்னு smaller object
டிஸ்டன்ஸ் வரும்போது ஆன் த சர்ஃபேஸ் வந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் RE தான் வரும். இல்ல இந்த இடத்துல இருந்தனா டிஸ்டன்ஸ் என்னது RE. சோ அப்ப வந்து என்னது RE² அப்படினு வரும். ஓகே, சோ ஸ்கேலார்ல எழுதும்போது இந்த மைனஸ் போட தேவையில்லை இல்லையா? ஓகே, எனிவே சோ அப்ப இத நான் என்ன பண்றேன் அப்படினா Fg இருக்கு இல்லையா? Fgங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் Fg. இன்னொரு ஃபார்முலா இருக்கு, என்னது mg. Fg mg ன்னு எழுதலாம். இதுல ஒரு RE இங்க கொண்டு வாங்க. RE equal to GMEM divided by ஒரு RE. அப்ப எழுதிக்கலாம். என்ன ஃபார்முலாங்க? mg RE is equal to G capital M E small m divided by RE. அப்ப இந்த பார்ட்டுக்கு பதிலா இத யூஸ் பண்ணிக்கலாம். என்னது mg RE இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப into U is equal to minus GME by M RE க்கு என்ன போட்டுக்கலாம்? mg RE. கரெக்ட்டா? into 1 minus h by RE. சோ இத கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்ப என்ன வரும்? equal to minus mg RE into 1, அதுதான் minus to minus plus mg RE h divided by RE. RE cancel ஆயிடுச்சு. அப்ப U is equal to minus என்ன எழுதலாம்? mg RE plus mg h இப்படின்னு கிடைச்சிச்சு. சோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாரு, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இல்ல, கைனடிக் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஹைட்ட வந்து டிபெண்ட் பண்ணி கிடையாது, ரைட்? சோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. சரி, இப்போ என்ன பண்ற பாருங்க, இந்த இடத்தை நான் ரெண்டா பிரிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஆப்ஜெக்ட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஹைட் h1, அதே மாதிரி இந்த ஹைட் h2, கரெக்ட்டா? அப்ப h1 ல இருந்து h2 க்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் இல்லையா? சோ அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் னு சொல்றோம், கரெக்ட்டா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் h1 ஹைட்டுக்கு வந்து எவ்வளவு எனர்ஜி அப்ப எழுதலாம் இல்லையா? gravitational potential energy at height h1. அப்ப என்ன ஃபார்முலா வரும்? U of h1 is equal to minus mg RE plus mg height வந்து h1. அதே மாதிரி gravitational AL போடணும் இல்லையா? IONAL gravitational potential energy at height h2. அப்ப ஃபார்முலா என்ன வரும்? U of h2 is equal to இதே ஃபார்முலா தான், minus mg RE plus mg height வந்து h2. சோ அப்ப இது gravitational potential energy at height h1, இது வந்து at height h2. அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில எவ்வளவு எனர்ஜி டிஃபரன்ஸ் இல்லையா? சோ அப்ப gravitational potential energy difference between h1 and h2 இது maximum height minus minimum, அதே மாதிரி தான் எனர்ஜியும். அப்ப U of h2 minus U of h1 equal to என்ன வரும்? minus mg RE plus என்ன இருக்கு? mg h2, கரெக்ட்டா? minus இந்த பார்ட் U of h1 minus of minus mg RE plus mg h1. So the next step minus mg RE plus mg h2, கரெக்ட்டா? இந்த மைனஸ் உள்ள வந்துச்சுன்னா minus to minus plus mg RE, then minus into plus minus mg h1, கரெக்ட்டா? the minus mgre plus mgre cancel. அப்ப என்ன வரும்? U of h2 minus U of h1 is equal to mg h2 minus mg h1. இந்த mg காமன் வெளிய எடுத்துட்டீங்கன்னா mg of h2 minus h1. உங்க டெக்ஸ்ட் புக்ல இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், சோ அத பாத்துக்கோங்க. அப்ப
This is the gravitational potential difference between the two positions H2 and H1. So இந்த equations பொறுத்த வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த equation 4 னு வெச்சுக்கலாம். So இது 5, இது வந்து 6. அப்ப 6th equation பொறுத்த வரைக்கும் அங்க 4th 5th equation உடைய first part இங்க வரல. அப்ப இந்த first part NGRE ஃபைனல் ரிசல்ட்ல என்ன பண்ணல, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. அந்த ரிசல்ட் வேல்யூ என்ன பண்ணல, சேஞ்ச் பண்ணவே கிடையாது. ஓகேவா? சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். ஒருவேளை ஸ்டார்டிங்ல வந்து ஆப்ஜெக்ட் எங்க இருந்துச்சு அப்படின்னா ஆன் த சர்ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா எனர்ஜி U equal to 0. ஏன்னா mg into height. அப்ப height 0 வந்தா U equal to 0. கரெக்ட்டா? ஆன் த சர்ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி சொன்னேன். இந்த NGRE அது தேர்ட் ஈக்குவேஷனா இருக்கட்டும், ஃபோர்த் ஈக்குவேஷனா இருக்கட்டும், ஃபிஃப்த் ஈக்குவேஷனா இருக்கட்டும், NGRE has no role on the result. பாருங்க இங்க NGRE கிடையாது. அப்ப தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? from third NGRE க்கு ரோலே கிடையாதுனா அப்ப எப்படி எழுதலாம்? U is equal to mgh. So this is the gravitational potential energy of the object at the height h. So இது வந்து ஒரு முக்கியமான பார்ட். அப்புறம் என்ன சொன்னேன், on the surface இருந்துச்சுன்னா height 0. so அதனால potential energy 0. ஒரு பர்టిక్యులர் height increase ஆகும்போது தான் gravitational potential energy value increase ஆகும். ரைட்? சோ இது முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन. நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.